இந்த நிலை இஸ்லாத்துல நீடிச்சா எப்படி ஆகும்? அதுக்காக சொல்ல வந்து நம்ம தாலீமுடைய மானாவது ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும் அதனுடைய கருத்து என்ன? ஈமான் கா பாஸ் ஈமான பத்தி இங்க பிரச்சனையே கிடையாது. இஸ்லாம் என்ன? ஒபீடியன்ஸ். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுக்கு மறுப்பு இருக்கக்கூடாது. மறுப்புண்டா சொல்லால இல்லை, சொல்லால மறுத்தா காபிரா போதும். சொல்லால ஒரு மனுஷன் மறுத்தா காபிரா போதும். ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீம் இடத்துல அல்லாஹ் உங்களை தொழுக சொன்னான்னு சொன்னோம், நான் மாட்டேன்னு சொன்னா காபிரா போடுவான், தெய்வமான காபிரா போடுவான். அவன் தொழுகாம இருந்தா குற்றவாளியா இருக்கும். மாட்டேன்னு சொன்ன மறுப்பு சொன்னான்னு. அதே மாதிரி அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க சொன்னா அவன் ஒப்பு கொண்டுக்கணும், கொடுக்கணும், ரெண்டும் இருக்காது. இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ஒப்பு கொண்டதாக சொல்றோம், ஆனா ஜகாத்து கொடுக்காம அமைக்கி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி? அப்ப என்ன இல்லை நம்ம இல்லதா இஸ்லாத்துல பூரண தன்மை. அதாவது எதுக்கு இது எப்படி போலன்னு கேட்டா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லிட்டான், நுமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத். அதாவது சிலதை நாங்கள் ஈமான் கொண்டோம், சிலதை நாங்கள் நிராகரித்தோம் என்று ஒரு கூட்டத்தார் சொன்னார். அந்த மாதிரி மிஸ்டா காட்சி. அப்ப சன்மார்க்க சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் ஒரு மசாலா, ஒரு சட்டத்தை ஒரு மனுஷன் புறக்கணிச்சான், இன்கார செஞ்சான், செயலால இன்கார செஞ்சா பாசிக்காரன், சொல்லால இன்கார செஞ்சா காக்கிரம். அல்லாஹ் ஏவல் விளக்கம் ரெண்டுமே அப்படி. அப்ப ஜகாத்து கொடுக்க சொன்னா என்ன சொல்லணும்? ஜகாத்து கொடுங்கன்னு சொல்லணும், கொடுக்கணும். சட்டத்தை ஒப்புக்கொண்டு கொடுக்கணும். இருக்கா? தொழுகாதவன் ஜகாத்து கொடுக்கறான். சில பேர் தொழுகிறதுல வருஷம் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கறான். சில பேர் 5 வேளை தொழுகிறான், தொழுகைக்கு செலவு இல்லை. யாரோ கஷ்டப்பட்டு பள்ளி வாசல்ல கட்டி பாய கொண்டாந்து விரிச்சு கடியாரம் மாட்டி அதுக்கு ஃபேனுக்கு என்ன போட்டு எல்லாம் செஞ்சிடறாங்க. இவனுக்கு செலவு என்ன இருக்கு? அதனால கரெக்டா தொழுது. ஜகாத்துன்னு சொல்லும் போது ரூஹுக்கு வர மாதிரி தான். நான் கஷ்டப்பட்டு உனக்கு ஒப்பம் அடிச்சா இந்த நிமிஷம் ரூஹு போனா போட்டு மையத்தை வலிக்கு போப்பாரு. யாரோ அது பங்கு எப்படி எப்படியோ திங்கிப்பாரு. ஏன் அதை நீ ஜக்காத்து கொடுத்து அல்லாவுடைய உத்தரவுக்கு தலை சாட்சி முஸ்லீமா போய் ஈமானோட மொத்தம் போலாம். இப்ப இந்த விளக்க குறவு நினைச்சிருக்கு. யாருடைய சொத்துல ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க? உங்களது கொடுக்க சொன்னா அவன் கொடுத்து வச்சதை கொடுக்க சொன்னான். அதுக்கு தயக்கம் என்ன இருக்கு? அப்ப நம்ம எந்த அளவுக்கு இஸ்லாமா இருக்கிறோம்னு சிந்திச்சுக்கணும். போதுங்களான ஜால காமிச்சுக்கிட்டு. அதனால ஒவ்வொருத்தரும் தன்னில என்ன குறை இருக்கு அதை நிவர்த்தி செஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவும் செஞ்சாதான் இஸ்லாம். ஒரு அளவுக்கு செய்ய விட்டு போனது அல்லா நானும் மன்னிச்சுக்கணும். அறவே நம்மளுக்கு தெரியாது எத்தனையோ இருக்கும். நம்ம காது கெட்டாதது, நம்ம அறிவு கெட்டாதது, இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் சிலது இருக்கலாம். அதான் அது மன்னிச்சுக்கணும். எது நம்ம காது வரைக்கும் எட்டிருச்சு அதுக்கு செயல்பட்டுட்டாங்க. அதை ஒப்புக்கொள்ளணும், செயல்படணும். அதுல பிற்போக்கு இருந்தால் இஸ்லாமே சம்பூர்ணம். பின்ன நீங்க நான் ஆரிஃபா போறேன் காமிலா போறேன்னு சொன்னா எப்படி ஆகும்? முந்தின படியாச்சுங்க. முதல் படியிலே கால் சருகிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த படியில குப்புறத்தான் விழுவும். அதுக்கு மேல உள்ள தரீக்கத்தை ஹக்கீகத்தில் உழுது மூஞ்சியை தான் உடைச்சுக்கும். ஷரியத்துல ஸ்திரமா அந்த படியில ஸ்திரமா இருந்தா தான் அடுத்த படியில கால் வச்சியார். அதனால எல்லாருமே இஸ்லாம் அதனுடைய கருத்து விளங்கி அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களை கேட்டால் நீ இன்னைக்கு இல்ல நாளைக்கு அமல் பேச்சு அதை கல்பை கொண்டு ஒப்புக்கொள்ளணும். அதை ஒப்புக்கொள்றதுல கல்புல ஆட்சேபம் வரக்கூடாது. ஏன்னா கல்புல ஆட்சேபம் வந்தால் நிராகரிப்பு மாதிரி ஆச்சு. ஏன்னா இப்ப சில பேர் கல்பால சிந்திக்கிறான், சில பேர் ஊருக்கு வெளியில போய் நின்று பசங்க கும்பலா சேர்ந்து பேசிக்கிறான். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுசா இருந்தாலும் இவ்வளவு நிர்பந்தம், இவ்வளவு சிரமம் இருக்கக்கூடாது. சில பேர் ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க, 5 வேளை தொழுகைய ஒரு 2 வேளை குறைச்சிக்கிட்டாருனா
காலத்துக்கு தாந்தாப்புல வியாபாரம், தொழில் துறை, போக்குவரத்து. ரெண்டாவது, இந்த 5 வேளையா இடையில ஒரே நேரத்துல சேர்த்து 17 ரக்காத் ஃபர்து. இது ஒரு நேரத்துல தொழுது பிடின்னு சொன்னா என்ன அல்லாஹ்? இப்ப அல்லாஹ்வுக்கு ஆலோசனை சொல்றான். இப்ப அவனும் முஸ்லீம் தான் சொல்றான், சமுதாயத்துல இருக்கிறான். இப்ப அவன் இல்லைன்னு சொன்னா அவன் ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும். நிலைமை என்ன இருக்குங்கிறது சொல்ல. இதெல்லாம் இந்த ஆட்சேபனைகளை கிளப்பி பசங்க வெளியில கூடி பேசிக்கணும். ஒழுங்குவது எப்படியாச்சும் ஆலிம் சாஹிப் சொல்லி கொஞ்சம் ஒத்துக்க வச்சா நல்லா இருக்கும். இந்த 5 வேளையே 17 ரக்காத் ஃபர்து தொழுதுருவோம். அது ஒரு வேளையா ஒண்ணு ஃபஜ்ர்ல தொழுதுருவோம், இல்ல இஷாவுல படுக்க போகும்போது தொழுதுருவோம். காலையில தூங்க விடாம ஃபஜ்ருக்கு எழுதிடுறான் அல்லாஹ். மறுபடி வேலை வெட்டிக்கு ஜோலிக்கு போனா வேலையை பார்க்க விடாம, கடையை பார்க்க விடாம கோரு கூப்பிட்டுக்கிறான். மறுபடி கடத்தல விஷாம வாங்கும்போது ஐயாயிரம் பாங்க சொல்லி அசரு கூப்பிடுவான். இப்படியே மனுஷனை எதுலையுமே லயிச்சு போய் வேலை செய்ய விடாம தொழில் கூப்பிட்டா என்ன செய்யும்? நவது பில்லா நக்கல குஃபர் குஃபர் நபாஷ். அப்ப அவன் என்ன விரும்புறான்? தாங்க தானே சொன்னீங்க இஸ்லாம்னா என்ன அர்த்தம்? கேட்டேன், ஒப்புக்கொண்டே செயல்பட்டேன், ஒப்புக்கொள்ளும் செயல்படும். இப்ப இவன் இந்த யோசனை எல்லாம் சொல்லும்போது ஆட்சேபனை செய்யணும். அப்ப இஸ்லாத்தின் பேர்ல ஆட்சேபனை செய்யணும். ஆட்சேபனை செய்யணும் முஸ்லீமா இருக்க முடியும். அதே மாதிரி நோன்புக்கு யோசனை சொல்றான், ஜகாத்துக்கு யோசனை சொல்றான், ஹஜ்ஜுக்கு யோசனை சொல்றான். இஸ்லாத்தின் எல்லா சட்டங்களையும் யோசனை சொல்றான். அது அப்படி இருந்தா என்ன, இது இப்படி இருந்தா என்ன, ஏன் இப்படி, இதனால இவ்வளவு இடைஞ்சல் இருக்கு, அதனால அவ்வளவு எடுத்துட்டு. அப்ப இந்த புத்தி மலிஞ்சு போனது இருக்கா? வீர சோழம் தபலீக் மர்கஸ், அல்லாஹ்வுடைய கிருபையால தபலீக் மர்கஸ். நம்ம ராமநாதபுரம் ஜில்லாவுக்கு தபலீக் மர்கஸ். ஆனா வர்றதுக்கு முந்தைய ஒருத்தர் சொன்னார், எங்க வீர சோழத்துல வந்து பாருங்க, உங்க லால்பேட்டை விட தாடி ஜாஸ்தி. இன்னும் முழு ஊரை பாக்க அன்னைக்கு ஒரு சோறு எத்தனை பேர் வந்தாங்களோ அதுலயும் படிக்க பாதி தேர்வு, 10 கஞ்சி கூட தேர்வு. என்ன காரணம்? தூக்க முடியலையா, சுமக்க முடியலையா, இல்ல அவங்களுக்கு அறவே தெரியாதா, இந்த சுண்ணத்தை மோக்கதா? உலகமெல்லாம் பரவி போச்சு செய்யும். இந்த சுண்ணத்து கட்டாய சுண்ணத்து. கத்தி போட்டு வழுக்க சிறைக்கிறது ஹராம், பத்துவா. ரெண்டாவது குஃபுருக்கு முடுகுன செயல். இந்த மாதிரி ஒரு பாவத்தை 5 வேளை தொழுகிற மனுஷன் செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்ல, என்னத்துக்கு இவ்வளவு அழகா தொழுகிற நீங்க அதை வச்சுக்கங்களேன்னு கேட்டா ஆட்சேபனை செய்யலாம். ஈமான் இஸ்லாம்லாம் இதுலதான் தொங்குதான்னு கேட்கலாம். காபிரா போயிட்டான், தெய்வமான போயிட்டான். சன்மார்க்க சட்ட திட்டங்கள்ல ஒரு மசாலாவை கேவலமா பேசினா காபிரா போயிட்டான்னு பத்துவாரு. அது இழிவா ஏளனமா பேசணும். இப்ப ஈமான் இஸ்லாமும் இதுல தான் தொங்குதான்னு கேட்கறான். ஏன்பா அது வைக்கலன்னு கேட்டான். இன்ஷால்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயேன். அதனால தான் இது வாயால கிட்ட கழுதைன்னு சொல்றோம். சில பேர் பாவம் செய்வான், காபிரா போக மாட்டான். கள்ளு குடிக்கிறது ஹராமா இல்லைங்களா? குடிச்சவன் காபிரா போடுவானா? போக மாட்டான். எது வரைக்கும் அது ஹராம்னு விளங்கி இருக்கிறான், அது வரைக்கும் அவன் குடிச்சுட்டு இருக்கிறான், ஹராம்னு விளங்கிட்டு இருக்கான். அப்ப என்னவா இருப்பான்? பாவியா இருப்பான், காபிரா போக. குடிக்கிறது ஹலால தாண்டு ஒருத்தர நான் வேலை சொன்ன என்ன ஆயிடுவான்? காபிரா. அப்ப ஹலால் ஆக்கினது ஹராம்னு சொன்னாலும் காபிரா போயிடுவான். அல்லாஹ் ஹராமாக்குனது ஹலால்னு சொன்னாலும் காபிரா போயிடுவான். இவனுக்கு தான் வாயால கெட்ட கழுதுன்னு சொல்றான். இப்ப இந்த மாதிரி பசங்க ஜாஸ்தியா போயிட்டா இஸ்லாம். அது ஏன் அப்படி? ஏன் அதை அனுமதிக்க கூடாது? அரசாங்கமே மக்களுக்கு சாதகமா எங்க பார்த்தாலும் கள்ளு சாராய கடை திறந்து விட்டு இருக்கிறான். எல்லாம் குடிச்சு நல்ல விதமா உடம்பு பகலெல்லாம் பாடுபட்டு உழைச்ச உடம்புக்கு சிரம பரிகாரம். அது இவங்க மட்டும் ஆலிம்சா மட்டும் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க ஊருக்குள்ளே குடிக்கிறோம், வெளியில போய் தானே கொஞ்சம் குடிச்சுக்கிறோம். அப்ப அவங்க இப்ப இவனுக்கு இஸ்லாம இருக்க பிடிக்கலன்னு அர்த்தம். எதை சொன்னாலும் ஆட்சேபனை சொல்றாங்க, என்ன சொன்னாலும் ஆட்சேபனை சொல்றாங்க. இப்போ இந்த நிலையில அல்லாஹ் பேர்ல குறை சொல்றான். என்ன குறை சொல்றான்? எங்க ஊர்ல மழை பெய்யல, எங்க ஊர்ல கம்மாயில தண்ணி வரல, எங்க ஊர்ல சாகுபடி இல்லை. நீ அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பகிரங்கமா நீ எல்லா துரோகங்களும் செஞ்சு அல்லாஹ்வை அவமதிக்கிற மாதிரி ஆச்சு. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களை அவமதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சாக்கு போக்கு அது ஒரு பேச்சு. ஏன்பா கள்ளு குடிச்ச, ஏன்பா சாராயம் குடிச்ச, அது ஹராமாக்கி விட்டான் அல்லா. நான் தௌபா செஞ்ச ராஜத்து மன்னிச்சிருக்கேன், நீங்களும் எனக்காக மன்னிப்பு கேளுங்க, நல்லா இருக்கு. நான் இனிமே செய்ய பேச்சு முடிஞ்சு போச்சு. நீ மலையளவுக்கு செஞ்சாலும் மன்னிக்க அல்லா காத்துக்கிட்டு இருக்க. அல்லாஹ் தடுத்ததை செஞ்சு போட்டு அதுல ஆணவம் பேசணும். முதல்ல இப்லீஸ் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சு போட்டு அந்த செஞ்சது ஷரத்தாங்கிறதுக்கு அதாவது ஆதாரம் கொண்டு வந்தானுங்களே, அவன் யாருங்க? இப்லீஸ்.
நான் செஞ்சது நியாயம் தான் செஞ்சால, நான் ஒண்ணு அவளை முட்டாளு. நீ மண்ணால படைச்ச ஆதமுக்கு என்ன புண்ணிய சொல்ற? என்ன சொல்ற? என்ன நீ நெருப்பால படைச்சு, கலக்தானி மின் நாரின் கலக்தோ மின் தீன், அவரை மண்ணால படைச்சு என்ன நெருப்பால படைச்சு, அவருக்கு போய் சஜிதா செய்ய சொல்லி எனக்கு சொல்ற நீ உத்தரவு? அப்ப உன் உத்தரவு நியாயம் இல்லைன்னா நவுதுபில்லா, மறைமுகமாவே உன் உத்தரவுல நியாயம் இல்லை. அப்ப இவன் அல்லாவோட பெரிய அறிவாளியை போயிட்ட முட்டாள். மலாயிக்குமார்கள் அதுல ஏதாச்சும் யோசனை செஞ்சாங்களா? சுய புத்தியை புகுத்தினாங்களா? இப்படி சொல்றான் நல்லா, அது நியாயமா, நம்ம செய்யலாம்? யோசிக்கவே இல்லை. எல்லாம் உழுந்துட்டான். உழுவ சொன்னா எல்லாம் உழுந்துட்டான். நமக்கு என்ன தெரியும்? தான் சுய புத்தி, ஷைத்தான் சுய புத்தியை அதுல புகுத்தணும். தான் சொந்த அறிவு பயன்படுத்தி யோசிச்சு பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான்னு செய்யறது நியாயம் தானு பார்த்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அது எப்படி அவருக்கு மரியாதை செய்ய சொல்லி என்ன சொன்ன, அவர் குனிய சொல்லி எனக்கு சொன்ன, அது நியாயமற்ற உத்தரவுன்னு நிரூபிச்சுட்டான். அந்த மாதிரி இப்போ அந்த புத்தி இப்ப நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா நம்மள என்னன்னு பேர் வைக்கணும்? சைத்தான். இப்லீஸ்னா கோவம் வரும் சில பேர், சைத்தான்னா சில பேர் கோவம் வருது. ஏன்னா அது பொழுது நீக்கும் புருஷன் பெஞ்சாதிய ஏண்டி சைத்தான் அப்படிங்கிறான். சமயத்தில் அவளும் புருஷனை சைத்தான்றான். இவர் வேலையெல்லாம் பார்த்து அவளும் சைத்தான்றான். இப்லீஸ்னா சில பேர் கோவம் வரும், சைத்தானா சில பேர் கோச்சுக்க. அதனால நம்ம ஜனங்க கோச்சுக்காத வார்த்தையை போட்டுக்கணும். இப்ப அவன் தான் முந்தி அந்த வியாக்கியானம் எடுத்தது. இப்ப வியாக்கியானம் என்ன சொல்றான் மனுஷன்? ஒருத்தன் தங்க மோதிரம் போட்டு ஹதீஸ்ல பச்சையா வந்திருக்கு ஆம்பளைக்கு ஹராம். இப்போ காசு கூட கொடுத்தா இப்படி ஒரு செயின் போட்டுக்கிறான், கொடுக்க ஐயர் கிராஸ் பெல்ட் போட்டாங்க. ஏன்னா இந்த காசு இருக்குன்னு காட்டிக்கிறான். சின்னதோ பெருசோ அல்லாவுடைய உத்தரவுனா உத்தரவு தான். வேணாட விட்டுறேன், உங்கள்கிட்ட காசு எடுத்து பெட்டியில் வச்சுக்க, சங்கிலி எடுத்து பெட்டியில் வச்சுக்க. ஏன் தம்பி இதை ஏன்பா இதை போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு? அதுக்கு அவன் யோசனை சொன்னா சொல்றான், நீங்களே யோசிக்க உத்தரவு நியாயம் தானா? நீங்க ஆலிம்சா உங்களுக்கு வாது சொல்ல தெரியும். நீங்க ஒரு ஊருக்கு போனீங்க, உங்க ஜேபில் வழி செலவுக்கு இருக்கிற காசு 50 ரூபாய் பிட் பாக்கெட் அடிச்சுனா யாராச்சும் செலவுக்கு இருக்கிற 50 ரூபாய் யாரும் தட்டிட்டு போயிட்டான். உடனே பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசல போய் 1/2 மணி நேரம் பயான் செஞ்சா உங்களுக்கு 10-15 ரூபா வசூல் ஆயிடும், ஊருக்கு போயிடுவீங்க. என்ன மாதிரி ஆளுக்கு பிட் பாக்கெட் போயிட்டா நான் என்ன செய்வேன்? சந்தியில நின்று அழுகணும். நான் எந்த பள்ளிவாசல போய் வாது சொல்லுவேன்? அந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல இது வித்து பொழைச்சுக்க வேண்டாம். அப்ப இந்த அளவுக்கு அபாயங்கள்லாம் இருக்கிறதுனால ஆண்டவன் அல்லாஹ்வும் ரசூலும் இதை அனுமதிச்சிருக்கணும். அவங்க தடுத்தது நியாயம் இல்லைங்கிறாங்க மறைமுகமா சொல்லி. 3வது நாள் பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு, மதராஸ்ல யானை கவுனின்னு சொல்லி எலிஃபன்ட் கேட்னு சொல்லி. அங்கே ஒருத்தன் அந்த என்ன சொல்றது வைரம் கல், அது விலை ஜாஸ்தியா, அது வச்சு மோதிரத்தை போட்டு சினிமா பார்த்துட்டு 2 மணிக்கு போயிருக்கு. இன்னொருத்தவனை பின்தொடர்ந்து போய் அவருடைய சந்ததி இல்லாத ஜனசந்ததி இல்லாத இடத்துல நடமாட்டம் இல்லாத இடத்துல பார்த்து ஓங்கி வீசினான அருவாங்க, மணிக்கட்டோட கை எட்டப்பட்டு விழுந்துருச்சு. இவன் கூட சேர்ந்து கூட்டாளி இருக்கிறாங்க, அவன் கையை தூக்கினா அவன் கிளம்பிட்டான். இவன் நம்மள்ட்ட வியாக்கியானம் என்ன சொல்றான்? இது ஆபத்துல உதவுங்கிறான். எதை அல்லாவும் ரசூலும் ஹராம்ண்டாங்க அது ஆபத்துல உதவுங்கிறான். இவன் அதை வச்சுக்கிறது, பொட்டியில வச்சுக்கிறது ஹராம்னு சொல்லி நீ 100 பவுன் வச்சுக்கோ, பொட்டில 200 பவுனுக்கு வச்சு, உன் பஞ்சாதி காலத்துல 50 பவுன் 100 பவுன் மாட்டி வச்சுக்கு, அதெல்லாம் தடுக்க. ஆம்பளை பிள்ளை போடாதேன்ட்டால அல்லாஹ் சொன்னதுல நல்ல இருக்கு, நன்மை இருக்குமா தீமை இருக்கும்? நன்மை. இப்ப இவன் வியாக்கியானம் தப்பா என்ன செஞ்சான்? அதுல தான் நன்மை இருக்குங்கிறான். மறுநாளைக்கு பேப்பர்ல அந்த செய்தி வந்து காமிச்சேன், தம்பி பார்த்துக்க, நேற்று இப்படி நடந்திருக்கு, நீ அல்லாஹ் ரசூலுக்கு விரோதமா இது ஆபத்துல உதவுங்கிற. அது கடைசியில மோதிரம் கையே கொண்டு போயிடுச்சுப்பா, ஒரு விரல்ல கூட போய் 5 விரல் சேர்ந்து போயிடுச்சு. நீ நேற்று செஞ்சதுக்கு உனக்கு இந்த மாதிரி தண்டனை நல்லா கொடுத்தா என்ன கதியாகும்? தௌபாசி இப்படிலாம் சொல்லாது. ஆபத்துல அல்லாஹ் உதவும். இது என்ன ஆபத்துல அல்லாஹ் உதவும். இப்ப அவன் வியாக்கியானம் செஞ்சு ஆலிம்சா மட்டும் தட்டுறது என்ன சொல்றான்? நீங்க வாங்க சொல்லி பொழைச்சுக்கோ, நான் என்ன செய்யறதுங்கிறான். இந்த மாதிரி சாம்பார் தான் வித்து பொழைச்சுக்கோங்கிறான். அப்ப என்ன சொல்றான் மறைமுகமா? இது ஆம்பளை போடக்கூடாதுன்னு சொன்னா அந்த உத்தரவுக்கு நியாயம் இல்லைங்கிறான். அப்ப அதுக்கு சலுகை கொடுங்கிறான். சரியத்தை மாத்துங்க. யார் மாத்துறது? இருலோக ரட்சகருடைய சரியத்தை யார் மாத்துறது? அதனால இப்ப அந்த மாதிரி புத்திகள் மலிஞ்சு போன காலத்துல துவா செய்யுங்கன்னா யாரு கை தூக்குனா நல்லா ஏண்டு கேட்கிறாங்க. துவா செய்யற உரிமை யாருக்கு இருக்கு?
சில பேர் ஹசரத் நீங்க துவாசி மழை பெய்யுது. நான் சொன்னேன், நான் ஒரு தடவை மழைக்கு துவா கேட்டப்பா, நிறைய மேகங்கள் இருந்துச்சு, கை தூக்கணும்னு எல்லாம் கலைஞ்சு ஓடி போயிடுச்சு, நீ வேற ஆளு பாரு. எப்படி பெய்யும்? உங்க நீங்க லட்சக்கணக்கான ரூபா வச்சிருக்கிறீங்க பிள்ளைக்கு கொடுக்கறது, ஆனா பையனுக்கு கொடுக்கறது, அவன் பூட்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை, மோட்டர் சைக்கிள் கேட்கறான் கொடுக்கறது இல்லை, காசு லட்சக்கணக்கில் கிடையாது. அவன் வந்து என்கிட்ட குறை சொல்றான், என் பாவா 20-30 லட்சம் வச்சிருக்கிறாரு, ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் கேட்கற வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் உங்கள்கிட்ட வந்து சிபாரிசு பண்ணேன், இவ்வளவு என்னங்க வச்சுட்டு கபருக்கு தூக்கிட்டே போக போறீங்க, பிள்ளை குட்டியும் வாங்கி கொடுத்து நல்ல விதமா சுகமா இருக்க வைங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் வாங்கி கொடுத்துருவேன், அவன்கிட்ட எழுதி வாங்கி கொடு. ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா தவறாம 5 வேளை பள்ளி வாசலுக்கு போவேன், ஜும்மாவுக்கு போவேன், வாய்ஸுக்கு போவேன். நான் வாங்கி கொடுத்தா அவன் ஒரே நாளையில 3 சினிமா பார்த்துட்டு வருவான். இப்ப நடந்து போய் 3 கொட்டாய்க்கு போக முடியல, ஒரு கொட்டாயில இருந்து ஒரு கொட்டாய் 2-4 மைல் வித்தியாசம் இருக்கு. அங்கே போய் டிக்கெட் வாங்குறதுக்குள்ளால நேரம் போயிடுது. மோட்டர் சைக்கிள் வந்தா ஒரே ராத்திரில 3 சினிமா பார்ப்பேன்பாங்க. இப்ப நான் அவனுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி நீங்க சிபாரிசு பண்றீங்களா? நியாயமா? முந்தைய பிள்ளைக்கு புத்தி சொல்லுங்க, அவன் ஒழுங்கா நடந்தா சொத்தை அவன் பேரு மாத்தி வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். இப்ப யாருக்கு புத்தி சொல்லணும்? தகப்பனுக்கு சொல்லணுமா பிள்ளைக்கு சொல்லணுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், பிலா தஷ்பி, அல்லாவுக்கு ஒப்புமை இல்லை. அதனால எல்லாரும் சேர்ந்து அது அல்லாவுக்கு புத்தி சொல்லுங்க, மழை இறக்க சொல்லி அல்லாவுக்கு புத்தி சொல்லுங்க. அல்லாவுக்கு தெரியாது. வீர சோழன் காய்ச்சலா இருக்குது, அல்லாவுக்கு தெரியாது. வீர சோழன் கம்மாயில தண்ணி இல்லாத அல்லா பாக்குறானா இல்லைங்களா? இப்ப நம்ம சாகுபடி எல்லாம் இல்லாம அல்லா பாக்குறானா இல்லைங்களா? அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்து 70 தாயோட கருணை நிறைந்தவன், அவன் மழை இறக்கலன்னு சொன்னா இப்ப நான் நீங்களும் சொன்னா கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு என்ன புத்தி சொல்லுங்க, முந்தி இங்க இருக்கிறவனை ஒழுங்கா நடக்க சொல்லு, சன்மார்க்க சட்ட திட்டங்களை ஏற்று ஒழுங்கா நடக்க சொல்லு, ரஹமத்து தானா வருது. சில பேர் நான் வரேன், வந்து துவா சொல்லு, நான் வரேன், நீ போய் துவா என்ன வரும்? நீ போய் துவா கேட்டா என்ன வரும்? ஊருக்கு முந்தி உபதேசம் செய். ஜனங்களுக்கு உபதேசம் துவா கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அம்ரு நஹி செய்யும். அல்லாவுடைய அடியார்களுக்கு அல்லாவுடைய ஏவலை எடுத்து சொல்லணும், வற்புறுத்தி சொல்லணும். அல்லாவுடைய விலக்கப்பட்ட பாவங்களை விடும்படியா நிர்பந்திக்கணும். மக்களோட தௌபா செய்ய சொல்லணும். வாக்குறுதி வாங்க. அதற்கு பிறகு அல்லா இடத்துல சொன்ன, யா அல்லாஹ், உன் அடியார்கள் உன்னுடைய ஏவலை எடுத்து நடப்பதாக உறுதி கொடுத்துட்டான், நீ விலக்கின பாவ காரியங்களை விட்டு விடுவதாக தௌபா செஞ்சுட்டான், இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரப்பே நீ கருணை காட்டு, உன்னுடைய ஏவலை விட்ட குற்றத்துக்காக, நீ விலக்கனை பாவங்களை இவர்கள் செய்ததற்காக இந்த மழையை நீ தடுத்துக்கிட்டு இருந்தா, இது தண்டனையா இருந்தா, நீ கருணை காட்டலாம். இப்ப எல்லாரும் தௌபா செஞ்சுட்டாங்க என்று சொல்ற உரிமை அப்பதான் கிடைக்கும். துவா கேட்கிறோம் நாம, துவாங்க எல்லாரும் சொல்லி நாம அழுதா அல்ல கேட்கிறான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் தௌபா செய்யணும். ஒவ்வொருத்தரும் தன் பாவத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய அவசியம். எல்லாரும் தனிச்சு அல்லா எடுத்துவாங்க. அல்லாஹ் தஆலா சமயத்துல எந்த குற்றங்களுக்காக எல்லாம் தண்டிப்பான்னு அவனுக்கு தெரியும். கருணைகளலான ரப்பு சமயத்துல அவன் மன்னிக்கவும் செய்வான். வயஃபிரு லிமன் யஷா வயுஅذிபு மன் யஷா. நாடியவர்களை மன்னிக்கவும் செய்வான், நாடியவர்கள் தண்டிக்கவும் செய்வான்.